ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். சார், நடிகர் விஜய் தாவேக என்ற கட்சியை ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் சட்டமன்ற தேர்தல் சந்திக்க இருக்கிறாரு. பட் அவருடைய வாக்கு வங்கிங்கிறது இன்னும் அன்டெஸ்டட் வாக்கு வங்கியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவர் மீது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக இருக்கட்டும், இப்போ இந்தியாவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக இருக்கட்டும், இது போன்ற கட்சிகள் பெரிய அளவில் அவரை நம்புகிறாங்க. அவருக்கு வெளிப்படை அழைப்பு கொடுக்குறாங்க, கூட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. அவர் ஒரு பெரிய ஆப்ஷனாக வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அவர் எப்படி மாறினார், இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவர் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கிறது தான் அந்த அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது. அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை ரசிகர்களை தாண்டி அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கா இல்லைன்றதை இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ விக்கிரவாண்டியில் அவர் மாநாடு போட்ட போது அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடியது என்பது உண்மை. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு பூத் கமிட்டியும் போட்டிருக்காரு. இப்போது கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி போட்டார். இப்போ அடுத்து வேலூரில் போட போகிறாரு. இப்போ ஜனநாயகம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறதா இருக்கார். ஸோ அவரை பொறுத்த மட்டும் வந்து கட்சியில் ஆஃபீஸ் பேரர்ஸ் போடுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சமூக பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காரு. கல்வியில் முதலிடம் வந்தவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லிகிட்ருக்காரு. நீட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அப்புறம் இது கண்டிக்க வேண்டிய இது வக்போர்டு விஷயங்களில் கேஸ் போட்டிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி பெரியாரை வந்து ஜாதி இதில் அடைக்கிறத வந்து அதை கண்டிச்சிருக்காரு. ஸோ பல விஷயங்கள். அப்புறம் திமுகவுக்கு எதிரான நாங்கள் தான் இருக்கோம், வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு. முதன்மை சக்தி நாங்கள் தான்றாரு. திமுக பாஜக தவிர வேறு எந்த கட்சிகளோடையும் கூட்டணி வச்சுக்க ரெடியாக இருக்குன்றாரு. ஸோ அவருடைய பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து அவர் கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, ஊழல் செஞ்சவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்றார். அவர் ஊழல் செஞ்சவங்கன்ற அந்த பட்டியலுக்குள்ளே அதிமுக வருதா இல்லையான்னு அவர் கிளியராக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அது எப்போ அவர் சொல்வாருன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பணத்தை வாங்காத ஓட்டு போடுங்க, பணமே வாங்காதீங்கன்னு அப்படின்றாரு. சரி, பணம் வாங்காத ஓட்டு போடலாம். பணம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டுமே பணம் கொடுக்குறாங்க, பாஜகவும் பணம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அதிமுக பாஜக திமுக விடுங்க, அதிமுகவை பற்றின உங்கள் பார்வை என்ன? அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? அதிமுக பணம் கொடுக்குதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அதை பற்றின உங்கள் பார்வை என்ன? அப்போ அந்த கட்சி அதெல்லாம் பண்ணினாலும் பரவாயில்ல, திமுக எடுத்து அது நிற்கிறதுனால நாங்கள் திமுக தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் அதிமுக சேருவீங்களா? அப்போ உங்களுடைய நேர்மை என்னாருது, உங்களுடைய கொள்கை என்னாருது? நீங்கள் ஊழலுக்கு எதிராக நீங்கள் களமாடுவது உண்மையானால் அதிமுகவோட நீங்கள் சேருவது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமான்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் பணம் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னா எல்லாமே திமுக அதிமுக ரெண்டுமே பணம் கொடுக்குறாங்க. அப்போ அதிமுகவும் பணம் கொடுக்குது. அப்போ அந்த கட்சியோட கொள்கை உங்களுக்கு பிடிக்காத போது அந்த கட்சியோடு நீங்கள் சேர்றது சரியா இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதிமுகவோட சேரணும், அது வந்து அப்போ அதிமுகவோட சேர்ந்தால் நீங்கள் பிரின்சிபல் எதிர்கட்சியாக இருப்பீங்களா? நான் தான் திமுகவுக்கு எதிரான கட்சின்றீங்களா? இப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிரான கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிமுக வந்து அதுதான் முதன்மை கட்சின்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் இருக்குது. அப்போ அதுக்கு மாற்றா நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரியாது. அப்போ நீங்கள் இப்படிலாம் சொல்லும்பொழுது அதிமுக அதை ஏற்றுக்குமா, கூட்டணி செய்கிற விருப்பப்பட்டா? ஸோ அதனால் வந்து நீங்கள் தனியாக போய் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்குறது உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து திமுகவை பார்க்குற அதே பார்வையை நீங்கள் அதிமுகவை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நம்ம இங்கே தான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது சார். என்னென்னா வந்து பாஜகவை எதிர்க்கிறார், கேட்டால் கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. ஓகே, மதவாதத்தை அவங்க பின்பற்றுறாங்க. ஸோ வந்து கொள்கை எதிரி. திமுக ஏன் இந்த அளவுக்கு காட்டமாக எதிர்க்கிறாரு? அந்த கிளாரிட்டி புரிஞ்சுக்கலாம். திமுக குடும்ப ஆட்சி போன்ற விஷயங்கள்லாம் எதிர்க்கிறாரு. அது குடும்ப பல விஷயங்கள்லாம் எதிர்க்கிறாரு. இந்தியாவில் பல கட்சிகள் அதை செய்கிறாங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் திமுக வச்சிருக்கு இல்லையா? இந்தியாவில் பல கட்சிகள் இருக்குது. அவர் இங்கே தானே அரசியல் பண்ணுறாரு விஜய். அதனால் குடும்ப அரசியல் போன்ற மன்னராட்சியெல்லாம் ஏன் சொல்கிறார் அவர்? ஆக்சுவலாக அதனால தான் சொல்கிறார். அவர் ஊழல் போன்ற விஷயங்களை பேசுகிறாரு தவிர, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயங்களை பேசுகிறாரு தவிர, போதை மருந்து கள்ளச்சாராயெல்லாம் பேசுகிறாரே தவிர, குடும்ப அரசியல் மன்னராட்சின்றதை முக்கியமாக பேசுகிறாரு இல்லை. அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் இங்கே தமிழ்நாட்டில். அதுக்கான பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறார். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, திமுக உங்கள் பார்வையில் மோசமாக இருக்குது, சரி நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் உங்கள் கணக்கெல்லாம் கரெக்டு தான். அதிமுக எந்த விதத்தில் சிறப்பாக இருக்குது அது சொல்லுங்கள். அதிமுக ஆட்கள் மேலே 8 மந்திரிகள் மேலே ஊழல் வழக்கு டிவிஎஸ்சியில் பெண்டிங்காக இருக்குது. இந்த தமிழக அரசு அதை வந்து சுணக்கமாக இருக்குது, அதை எடுத்து நடத்த மாட்டேன்றாங்க. டெண்டர் கேசஸ் பலது வந்து இருக்குது, எடப்பாடி சம்மந்தப்பட்ட கேஸ் பலது இருக்குது. விஜிலன்ஸ் கமிஷன் என்கொயரி பண்ணலான்ட்டு ஹைகோர்ட்டோட டிசிஷன் ஒன்று இருக்குது. அதை பற்றியும் இந்த திமுக ஆட்சி கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க தான் கண்டுக்கல வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஊழலை எதிர்க்கிற விஜய் அவர்கள் திமுகவை பார்க்குற அதே பார்வை அதிமுக பார்க்கணும்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு திட்டிக்காமல் ரொம்ப சைலண்டாக நீங்கள் கள்ளத்தனமான ஒரு உறவு வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? ஆக்சுவலாக உறவு இருக்குன்னு சொல்ல வரல, நீங்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க?
திமுகவை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறீங்களோ அதுவே அதிமுக மேலே இருக்கு. இதே அண்ணா பல்கலைக்கழக இது பாலியல் விஷயம்னா அதே பொள்ளாச்சி பாலியல் இருக்குல்ல, அதில் இன்னும் பல பேர் வெளியில் இருக்காங்களே, அவங்க அதிமுக சம்மந்தப்பட்டவங்க தானே. அப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா விஜய் கண்ணுக்கு? ஸோ நம்ம பார்வை என்னென்னா வந்து நீங்கள் திமுகவை பார்க்குற அதே பார்வையை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து நீங்கள் நல்லங்க நாங்கள் தனியாக வர போகிறோம் தனியாக நிற்பேன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் நேர்மையை பாராட்டலாம், உங்களுடைய பார்வையை பாராட்டலாம். அதை விட்டுட்டு ஏதோ அதிமுக புனித கட்சி புத்தர் கட்சின்னு நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னா அதை எப்படி சார் நம்ப முடியாத? பார்வை வேறு. பார்வை வந்து எல்லாருக்கும் சமமான பார்வையை பாருங்கள். ஊழல் பண்ணால் கண்டிங்க. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ திமுக ஓட்டு போட வேணாம்னா அதிமுக நல்லவங்களா ஊழல் செய்யாதவங்களா? சொல்லுங்கள், வாயார சொல்லுங்கள். நாங்கள் அது ஊழல் செய்யாதவங்க கூட சொல்லுங்கள் சார். உங்கள் கருத்து என்ன ஆக்சுவலாக அதிமுக ஊழலை பற்றி? அவங்க ஊழல் பல ஊழல் வழக்குகள் அவங்க இருக்காங்க, குட்கா வழக்கு உட்பட கேஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன உங்கள் பார்வை என்ன? அது அதோட சேர்ந்தா அது சுத்த புத்தர் ஆகிடுவாங்களா? இல்லை நீங்கள் சொன்னால் அவங்க புத்தர் ஆகிடுவாங்களா? சார் எனக்கு இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து அதிமுக மீது விஜய் ரொம்ப சாஃப்டாக இருக்காரு, சாஃப்ட் காரன் எடுக்கிறாருங்கிறத நீங்கள் காட்டாமல் விமர்சனம் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு பல இடங்களில் அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்னன்னா விஜய் அரசியலுக்கு புதுசாக என்ட்ரு ஆகிறாரு. ஆல்ரெடி தமிழ்நாடு அரசியலுங்கிறது திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருக்கிற பேட்டர்னில் விஜய் உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆகும்போது இப்போ விஜய் அதிமுக மீது சாஃப்ட் காரன் எடுக்கிறத அதிமுக விரும்புகிறாங்க. ஆனால் அதில் மறைமுகமாக இன்னொரு அரசியல் இருக்குது. அதிமுகவுடைய இடத்த அவர் கைப்பற்றாரு, அவர் வந்து கவனம் பெறாரு அப்படிங்கிறத மறந்துட்டு அதிமுக அதை ஆதரிக்கிறாங்களா? அந்த நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதிமுகவோட சேர்றது விஜய்க்கே நல்லது இல்லை ஆக்சுவலாக வந்து. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அதிமுக வாங்குது இல்லை, அந்த ஓட்டுகளை வந்து விஜய் வாங்கினாதான் அவரோட செல்வாக்கு ஏறும். அதிமுகவுடைய சரிவு என்பது விஜயோட வளர்ச்சியாக இருக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் அதிகமாக வாங்குவாங்க. அதிமுகட்டேருந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எடுக்கும்பொழுது தான், அதே மாதிரி திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை எதிர்க்கும்போது தான் விஜய் வளருவார். அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கணும். பாஜகவை கடுமையாக அட்டாக் பண்ணணும், அதிமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணணும். அப்போ தான் வந்து அவர் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குவார், நடுநிலை ஓட்டுகளை வாங்குவார். அதிமுக பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு கடமும் வேண்டாம், அந்த ஓட்டுகளையும் அவர் வாங்குவார். நீங்கள் திமுகவை மட்டும் எதிர்த்துருந்தீங்கன்னா, இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை நீங்கள் வாங்கணும்னா அதிமுகவோட கடுமையாக திமுக எதிர்க்கணும். ஓகே, அந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது அதிமுகவுடைய செல்வாக்கு குறையணும். நீங்கள் அது கூட சேர்ந்து அதோட செல்வாக்கை நீங்கள் ஏற்றி விட்றீங்க. உங்கள் செல்வாக்கை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போடும்போது அவங்க அதிமுக வின் பண்ணுவாங்கல்ல. அது வந்து நீங்கள் கண்டுக்காத இருந்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல போட்டி போட்டு சப்போஸ் தோத்தாங்க வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும்ல. இல்லை, அவர் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு ஒரு கொஞ்சம் பவர் ஷேரிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதான் பவர் ஷேரிங் வந்து அது அதிமுக ஒத்துக்கல வச்சுக்கோங்க. அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லைன்னு கடைசி நிமிஷம் தான் தெரியும். நம்மளுடைய பார்வை என்னென்னா அதிமுகவுடைய வீழ்ச்சி என்பது தான் தாவேக்காவுடைய வளர்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட விஜய் அந்த இடத்துக்கு தான் விஜயகாந்த் அந்த இடத்துல தான் ட்ரை பண்ணார். ஒன்று வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் எடுத்தார். யாரோடையும் கூட்டணி கிடையாது, மக்களோட தான் கூட்டணி, திமுகவோடையும் அதிமுகவோடையும் கிடையாதுன்னார். நீங்கள் கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நீங்கள் எதுக்கு அதிமுகவோட சாஃப்ட் கார்னர் போகிறீங்க? சரி, அப்படியே உங்கள் அரசியல் எப்படி இருக்க முடியும்? திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை நீங்கள் அதிமுகவுக்கு போகிறத தடுத்து நீங்கள் வாங்கினா தான் உங்கள் வளர்ச்சி வரும். ஆக்சுவலாக அதுக்கான முயற்சிகள் என்ன எடுக்கிறீங்க? அப்போ நீங்கள் அதிமுக வளர்த்து விட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்து அந்த ஓட்டுகளை நீங்கள் வாங்கணும். அதிமுகவுக்கு போக விடாமல் நீங்கள் அதை வாங்கணும். பாஜகவை கடுமையாக எதிர்த்து திமுகவுக்கு அந்த ஓட்டு போகாமல் அதை எடுக்கணும். நீங்கள் இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, அவர் மறைமுகமாக அதிமுக வளர்க்குறாரா அல்லது அதிமுகவுக்கே தெரியாமல் அதிமுக எடுத்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரா? ஏன்னா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அவரோட அறிக்கைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் சமீப நாட்களில் கிடைக்குது. அவர் அதாவது சின்ன அறிக்கை விட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தாண்டி அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து அவர் மறைமுகமாக அதிமுகவை அதிமுக ஆதரிக்கிறதா சொல்லிட்டு அதிமுக இடத்தை கைப்பற்றாரா அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. அவர் அதிமுக இடத்தை கைப்பற்றுறது தான் அவர் எதிர்கால அரசியலுக்கு நல்ல விஷயம் சார். அதுக்கான முயற்சிகள் அவர் எடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், அதிமுகவை பற்றி அவர் சைலண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவை பற்றி ஈக்குவலான ஒரு கருத்தை அவர் வைக்கணும். கருத்தை வச்சுட்டு அவர் தனியாக நின்று வச்சுக்கோங்க. அவர் அதிமுக ரெண்டையும் எதிர்த்தாருன்னா அவருக்கான ஓட்டுகள் விழும். கண்டிப்பாக அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்குவார், பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்குவார். அதிமுகவையும் சரிவை சந்திச்சுன்னா இவர் வேணால் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் தாவேக்கால பலர் விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக அதிமுகவை நம்ம ஏன் வளர்த்து விடணும், அது கூட கூட்டணி சேர்ந்து அதையும் வளர்த்து விடணும். அதை அப்படியே விட்டு அது வந்து 26 எலெக்ஷனில் நம்மளை ஏதோ ஒரு வகையில் பலவீனமாகும். அப்படி பலவீனமானால் அது நமக்கு நல்லது, அடுத்தடுத்து போகும்போது நமக்கு நல்லது. அது வந்து அது தலைமை பலவீனமாகி கட்சி பலவீனமாச்சுன்னா அங்கே இருக்கிறவங்க நம்ம கட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது கூட கூட்டு சேர்ந்து அதிகாரத்தை பங்கு பெறுறது அவங்க ஓகேன்னு சொன்னால் கூட நம்ம அந்த விஷயத்துக்கு போகவே வேண்டான்ற ஒரு எண்ணம் தாவேக்கால இருக்குது. அதிகாரத்தில் அவங்க பங்கு கொடுக்குறாங்களோ இல்லையோங்க,
அதிமுக வளர்த்து விட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அது கூட சேர வேண்டிய அவசியமும் இல்லை. அது பாஜகவோட சேருதோ வேறு யாரு கூட சேருதோ யாரு கூட சேர்ந்துக்கிட்டோம், நம்ம தனியாக போட்டி போட்டு அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு போட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து தாவேக்கால இருக்குது. ஆனால் அங்கே வந்து விஜய்க்கு வந்து சுற்றி 4 பேர் குழப்பறானுங்க போட்டு. ஒன்று ஆதவ அர்ஜுனா, இன்னொன்று வந்து புஷி ஆனந்த், இன்னொன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொருத்தர் அருள்ராஜ்னு ஒருத்தர் வந்துருக்காரு, ஐஆர்எஸ் ஆஃபீஸர். இவங்க எல்லாம் இது போராட்டத்துக்கு பிரசாந்த் கிஷோர் அடிக்கடி அவர் வேற பேசிட்டு இருக்காரு. எல்லாம் சேர்ந்து விஜயை போட்டு குழப்பறாங்க. அதனால விஜய் வந்து திக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு இந்த இவங்களோட அழுத்தத்துக்கு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு சீமானோட சேர்த்து வைக்கணும்னு அஜெண்டா இருக்கு. இவருக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து எப்படியாவது வந்து அதிமுகவோட சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ புஷியா இருந்துக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் தெரியாது. அவர் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவர் தான், அவ்வளோதான். அவருக்கு வந்து இதில் வந்து எந்த விதமான ஒப்பீனியனும் கிடையாது. அந்த பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து விஜய்க்காக 20% வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் அதை நம்பி விஜய் இருக்கார். ஆக்சுவலாக உண்மையிலே கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த அட்வைசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு ரொம்ப குழப்பறாங்க ஆக்சுவலாக. அதனால் அவர் வந்து குழம்பி போய் கிடக்கார். யார் விஜய் குழம்பி போய் கிடக்கார். அவரால் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கார். இந்த கிளாரிட்டி வந்து அங்கே அதிமுகவில் இருக்கிற ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அதிமுக பலவீனமானால்தான் நாம் வளர முடியும். அந்த பிரின்சிபலாக நம்ம எதிர்கட்சியாக திமுகவுக்கு வரணும்னா அதிமுகவை நம்ம பலவீனப்படுத்தணும். அது பலவீனப்படுத்தினா அது கூட சேர்ந்து நம்ம அதை பலப்படுத்தக்கூடாது. நம்ம அது கூட சேர்ந்து பலப்படுத்தாமல் நம்ம தனியாக நின்னா அதுக்கு போகிற ஓட்டில் நம்ம பிடுங்கி நம்ம வந்து வளர ட்ரை பண்ணலாம். அது பலவீனம் போனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணமாக இருக்குது. அதனால் தனியாக நிற்கணும், எந்த கட்டத்துலையும் அதிமுகவோட சேர வேண்டாம்னு நினைக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை திமுக நமக்கு எதிரி, அதை வீழ்த்தணும்னா முதல்ல அதிமுகவோட சேர்ந்து வீழ்த்தலாம் அப்படின்னு அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டும் அதுவும் இருக்குது. அந்த கருத்தும் அதில் இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலுமே லாங் ரன்னில் வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும்னா அதிமுகவை அதிமுக சரிவை சந்திச்சாதான் நம்ம வளர முடியும்னு இருக்கு. இந்த குழப்பத்தில் வந்து அதிமுக இருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு பாஜகவோட சேர்றதோ இல்லை தாவேக்காவோட சேர்றதோ இல்லை தாவேக்கா கடைசி நிமிஷத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள், தனியாக போவாங்களா அவங்களும் அதிமுகவோட சேருவாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து ரொம்ப தெரியும். ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இது அதிமுகவோட சேர்ந்து அதை வளர்க்குறது முக்கியமா, இல்லை அதிமுக கழிச்சு விட்டு நம்ம சுயமாக நின்று நம்ம ஓட்டை பார்த்துட்டு அதுக்கேற்றபடி பிளான் பண்ணி போகலாமா, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால விஜயும் வந்து அவங்க அட்வைசர்ஸ் வந்து எல்லாம் குழப்பறாங்க போட்டு திசைக்கு ஒரு பக்கமாக அவரை இழுக்கிறாங்க. அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அதனால் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாருன்னு. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. 26 எலெக்ஷன்ஸில் நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் டபுள் டிஜிட்டுக்கு போகணும்னு தெளிவாக இருக்காங்க. அந்த டபுள் டிஜிட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு தெளிவாக இருக்காங்க. அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்ருக்காங்க. இப்போ விஜய் பற்றின 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தான் விளக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்னென்னா, விஜயுடைய அரசியலுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. திமுக வீழ்த்துவதற்காக கமல், ரஜினி போன்ற முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சதுனால இந்த மாதிரியான முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, திமுக வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஆன்டி டிஎம்கே வாக்கு பெருசாக இருக்குது, அதில் தான் வந்து இது ஏடிஎம்கே திரும்ப ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கு, அதை வந்து டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய் போன்ற நபர்கள் மூலமாக அந்த விஷயத்தை டைல்யூட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இது திமுகவுக்கு தான் மறுபடியும் வெற்றி சேர்க்கும், இதனோட பின்னணியில் திமுகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்குது. இந்த 2 தாட்டில் நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் 2 தாட்டையும் ஒத்துக்கல ஆக்சுவலாக. அதாவது பாஜக வந்து ஏதோ தாவேக்கா வந்து பாஜகவோட பி டீம் மாதிரி இருக்குது, இல்லை பாஜக தான் தாவேக்காவை உருவாக்கிட்டு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எடுத்த உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பாஜக என்னோட கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. அவரோட ஐக்கான் யார், பெரியாரை வச்சுருக்காரு, அம்பேத்கரை வச்சுருக்காரு, அப்புறம் அஞ்சலி அம்மாவை வச்சுருக்காரு, காமராஜரை வச்சுருக்காரு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். ஆனால் பெரியாரை வச்சுருக்காருன்றது முக்கியமான விஷயம். அந்த ஒரு பாயிண்ட்லேயே பாஜகவோட இது அடிபடுது ஆக்சுவலாக, பாஜகவுடைய தொடர்பு அடிபடுது. ஸோ அதனால் வந்து அது பாஜக அது பின்னாடி இருக்குன்னு எனக்கு தோணலை. அது பாஜக வந்து அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற நிலையில தான் வந்து தாவேக்கா தங்களுடைய அரசியலை கையாளுறாங்க. கொள்கை ரீதியாக பாஜக எதிர்க்கிறாங்கன்றது ஒரு சரியான நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பொய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்த உடனே ஏதோ வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குன்னா அந்த மாதிரி நினைக்கல. அது வந்து இயல்பாகவே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். நீங்கள் என்ன பாஜகவோட எந்த விதத்திலும் நீங்கள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி ஏன் வின் பண்ணும், பாமக தேமுதிக சேர்ந்தா தான் வின் பண்ணும், அவங்க 2 பேர் மட்டுமே தான் வின் பண்ணாது. அது ஒரு மெகா கூட்டணியாக வரும்போது வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறமே தவிர வெறும் அதிமுக பாஜக மட்டும்தான் வின் பண்ணாது. ஸோ அதனால் தாவேக்கா அதில் ஏன் சேராதுன்னா, சேரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா அது கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெரியாரை வந்து ஐக்கானை ஏற்றுட்ருக்காங்க. நாளைக்கு வந்து பெரியாரையும் மோடியும் ஒன்றா வச்சு ஓட்டு கேட்பாரா கூட்டணி சேர்ந்தா? அந்த கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் போய் தாவேக்கா சேர்ந்ததுன்னா நரேந்திர மோடி படத்தையும் பெரியார் படத்தையும் ஒன்றா வச்சு ஓட்டு கேட்பாங்களா? அது கேட்டால் அப்புறம் பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போட மாட்டான், பாஜகவுக்கே ஓட்டு போட மாட்டான்.
அவன் பேசாமல் இப்போ பெரியார் இருக்கிற சீமானுக்கு ஓட்டு போட்டு போயிடுவான் பேசாமல், அது பரவாயில்ல போட்டு கேட்டு. அதனால் நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக தாவேக்காவுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற விஷயங்கள், அந்த பி டீம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் ஏற்றுக்கல. கொள்கை ரீதியாக வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி திமுக வந்து இவங்க தனியாக நிற்கணும், தனியாக நின்று வந்து திமுக எதிர்ப்பாளர்களை பிரிக்கணுன்றது திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயம் இல்லை. சீமான்லாம் ஏற்கனவே ஒரு 4-5 எலெக்ஷனாக வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஆன்டி டிஎம்கே லைனா ஏற்கனவே முதலேருந்தே எடுத்துட்டு இருக்காரு. தாவேக்காவும் ஆன்டி டிஎம்கே லைனா அவங்க ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க. இந்த கட்சி அகற்றிட்டு திமுகவுக்கு நாங்கள் தான் பிரின்சிபல் எதிரின்னு நினைக்கிறாங்க. அதனால் திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட பலமாக இருக்கிறதுனால அது வந்து தெளிவாக இருக்குது. தன் கூட்டணியை வச்சு தன்னுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வச்சு தான் வின் பண்ண முடியும். பெண்களுடைய வாக்கு நமக்கு நிறையா வருது. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணுங்க. இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியை பற்றியோ கட்சியை பற்றியோ நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட, பொது வெளியில் அதுக்கு எதிராக இருந்தால் கூட, ஸ்டாலின் என்கிற ஒரு நபருக்கு உள்ள இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவரோட இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த இமேஜ் வந்து அவர் கை கொடுக்குது. ஆக்சுவலாக அந்த இமேஜ் வந்து கட்சியை காப்பாற்றுது, அந்த இமேஜ் வந்து ஆட்சியை காப்பாற்றுது. ஆக்சுவலாக அவர் மத்திய அரசுக்கு எதிராக போராடுற விஷயங்கள் இருக்குல்ல, மாநிலத்தோட அதிகாரத்தை பெறத்துக்காக, நிதியை பெறத்துக்காக போராடுற விஷயங்கள், கோர்ட்டில் போயிட்டு வழக்கு போட்டு வின் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு இமேஜை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. அதனால் இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிரான ஒரு பல விஷயங்கள் இருந்தால் கூட ஸ்டாலினோட இமேஜ் பூஸ்ட் ஆகிருக்கிறதுனால அவர் ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். அதனால் இவங்க 2 பேர் வந்து திமுக எதிர்க்கிறதுன்றது திமுக உருவாக்கி ஓட்டை பிரிக்கிறதுக்காக உருவாக்கி இருக்காங்கன்ற விஷயம் இருக்குல்ல, அது திமுகவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சுயமாகவே தன்னுடைய பலத்தினாலேயே அது வின் பண்ணோம். ஓட்டுகள் பிரியறது அவங்களுக்கு இன்னும் நல்லதுதான்ன்றது உண்மைதான். ஓட்டுகள் பிரியாது, அவங்களோட வாக்குகளும் பிரியுது தானே சார் போகுது. அதில் அவங்களோட வாக்குகளும் பிரியுது தானே போகுது. நாளைக்கு வந்து ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் உருவாச்சுனாவோ, நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற மாதிரி மாறிச்சுன்னா கூட அது ஒரு வகையில் அவங்களுக்கும் சிக்கல் தானே. அது இல்லை, அதுக்குன்ட்டு தாவேக்காவோ சீமானோ அது பின்னாடி வந்து திமுக இருக்குன்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஒத்துக்க முடியாது. அவங்க இயல்பாகவே வந்திருக்காங்க, திமுகவுக்கு எதிர்ப்பாக தான் வந்திருக்காங்க. திமுகவோட எதிர்ப்போட்டுகளை வாங்குவாங்க. அது அதிமுகவுக்கு தான் நஷ்டம். அதிமுகவுக்கு போகிற எதிர்ப்பாக்குகள் அங்கே போயிருக்கு. திமுக எதிர்ப்பாக்குகள் அதிமுகவுக்கு போயிருந்தது, இப்போ சீமானுக்கு போகும், தாவேக்காவுக்கு போகும். ஆக்சுவலாக அது 3ஆக பிரியும். 10ன்றது வந்து 3 பிரிஞ்சிட போகிறது, அவ்வளோதான். அதில் திமுக கெயின் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? திமுகவுக்கு ஒன்றும் கெயின் இல்லை. அந்த 10 எதிர்ப்பக்கம் தானே இருக்குது. இல்லை, அதில் இதுக்கு முன்னாடி வந்து அந்த 10 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக போயிட்டு இருக்கும். என்னன்னா அப்போ அதிமுக வின் பண்ணும். மொத்தமாக 10 போகும்போது அதிமுக வின் பண்ணும். இப்போ அது பிரியும் போது திமுகவுக்கு அட்வான்டேஜ். அது வந்து இந்த அட்வான்டேஜ் வந்து இயல்பாக வந்திருக்கே தவிர திமுகவே விரும்பி இது உருவாக்கியிருக்காங்கன்ற விஷயம் இருக்குல்ல, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அது வந்திருக்கு, அது ஃபேக்ட். அது வந்து திமுக அட்வான்டேஜாகவும் இருக்குது. அது திமுக ஏற்படுத்தியது ஒன்றா, அது திமுக ஏற்படுத்திய ஒன்றும் இல்லை. அவங்க சீமான் தானாகவே விரும்பி ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தாவேக்கா அது ஒரு அரசியலை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் இயல்பாக நடந்திருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் சார், இப்போ வந்து விஜய் வந்து திமுக அதிமுக போன்ற வலிமையான கட்சியில் எதிர்த்து அரசியல் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் பேக் பண்ண இருக்கணும், மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேக் பண்ண அவருக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து அது நிச்சயமாக பாஜகவோ இல்லை திமுக யாரோ ஒருத்தங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எதுவுமே இல்லாமல் எப்படி அவரால் தன்னிச்சை நிற்க முடியுது காலத்தில்? அந்த பேட்டில் எப்படி நிற்க முடியும்? அவர் பெரிய பேக் போன் இருக்கணும், ஃபினான்ஷியலாக பெரிய பேக் போன் இருக்கணும். ஒரு தொகுதியில் போட்டி போட்டால் 25 கோடியாக செலவழிக்கணும். இந்த திமுக போட்டியாக செலவழிக்கணும், பாஜகவுக்கு போட்டியாக செலவழிக்கணும். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. அவர் வந்திருக்காரு, தன்னுடைய செல்வாக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் பணம் செலவழிக்கிறாரா இல்லையான்றது எலெக்ஷன் போது தான் தெரியும். அவர்கிட்ட அவரும் பணம் வச்சிருக்கிறவர் தானே. அவர் எந்த வகையில் பணத்தை இறக்க மாட்டாருன்றது நமக்கு இப்போ தெரியாது. அவர் இறக்க மாட்டாருன்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் இறக்குவார், குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதியிலாவது ஃபுல்லாக இறங்கி வேலை செய்வார். 234 தொகுதியில் தனியாக போட்டி போட்டால் அவர் 100 தொகுதியில் வந்து வெற்றி பெறத்துக்கான பணத்தை இறக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து இவங்களுக்கு போட்டியாக அவர் பணம் இறக்குவாரா இல்லையான்றது எலெக்ஷன் போது தான் தெரியும். ஆனால் இவங்களுக்கு போகிற ஓட்டை பிரிப்பார், அதிமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது திமுகவே உருவாக்கலை, அது தானாகவே உருவாகிருக்கு. நல்லா சார், விஜயோட அடுத்த கட்ட அரசியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.